அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ட்ரினிட்டி எஜுகேஷனல் அகாடமி அண்ட் ஆன் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ட்ரஸ்ட் சென்னை இணைந்து நடத்தும் 7 நாட்கள் இணைய வழியிலான கல்வி புலநோக்கில் சித்தர் இலக்கியங்கள் என்ற பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 4வது நாளான இன்று இஸ்லாமிய சூஃபி தத்துவம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தலைப்பையொட்டி துணை தலைப்புகளாக சூஃபி தத்துவத்தின் பொருள், சூஃபி தத்துவத்தின் தோற்றம், படிநிலைகள், தரிகா என்று அழைக்கப்படுகின்ற ஆன்மீக பாதைகள், அவற்றில் வழங்கப்படுகின்ற பயிற்சி முறைகள், இந்தியாவில் சூஃபி நெறி பரவிய விதம், சித்தர் சூஃபி இவர்களுக்கு இடையிலான சில ஒற்றுமைகள், சூஃபி ஞானிகளின் நூல்கள், பெண் சூஃபிகள், பாரசீக சூஃபி கவிஞர்கள் குறித்தும், சூஃபி தத்துவம் பரவியதின் விளைவுகள், அதன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பற்றியும் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். சூஃபி தத்துவம் என்று சொல்லும்போது அதனை அரபு மொழியில் தசவுஃப் என்று அழைப்பார்கள். சூஃபி தத்துவம் குறித்து பல்வேறு கருத்துகள் கூறப்படுகின்றன. இதை சூஃபி தத்துவம் என்று அழைப்பதற்கு ஈடாக சூஃபி நெறி அல்லது சூஃபியின் பாதை என்று அழைக்கலாம். அதுவே சரியானதாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர். சூஃபி தத்துவத்தை பொறுத்தவரை மௌலானா ரூமியின் கருத்து நோக்கத்தக்கது. அவர் சொல்கின்றார், குருடர்கள் யானையை கண்ட காட்சிக்கு இணையானது என்று கருத்து வழங்குகிறார். அதற்கு காரணம் என்னவெனில், பல்வேறு சூஃபி ஞானிகள் அவர்களுக்கு தோன்றக்கூடிய பலவிதமான கருத்துக்களை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் விளைவாகவே குருடர்கள் யானையை கண்ட காட்சிக்கு இணையானது என்று மௌலானா ரூமி பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் மியாமு நாசிர் அலி அவர்கள் சூஃபி தத்துவத்தை குறித்து விளக்குகையில், குறைகள் இல்லாத ஒரு மனித நிலையை நாம் காண முடியாது. அதாவது குறைகள் உள்ள இந்த நிலையில்லாத உலகை பார்த்துவிட்டு குறையில்லாத இறைவனை பற்றிய சிந்தனையில் இருப்பதே சூஃபி தத்துவம் என்கிறார். அதாவது இறைவனை தவிர மற்ற எல்லாமே குறைகளோடு படைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு கருத்தை சூஃபிகள் பதிவு செய்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் மியாமு நாசிர் அலி அவர்களும் இதை கூறுகின்றார். குறைகள் உள்ள நிலையில்லாத உலகை பார்த்துவிட்டு குறையில்லாத இறைவனை பற்றிய சிந்தனையில் இருப்பதே சூஃபித்துவம் என்று அவர் கூறுகின்றார். இந்த தத்துவத்தின் மைய கோட்பாடானது, ஆன்மீகத்தின் மீது விருப்பமுள்ளவன் தன்னை முழுமையான சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது. இதுதான் சூஃபி தத்துவத்துடைய மைய கோட்பாடாக வலியுறுத்தப்படுகிறது. ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னை முதலில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவன் இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் சூஃபி தத்துவத்தை பார்க்க முடியும். சூஃபி என்பதன் பொருள் என்ன என்று குறித்து நாம் பார்க்கும்போது, மெய்ஞான கருத்துக்களை பரப்புவதற்காகவே உலகில் பல்வேறு இடங்களில் தோன்றியுள்ள ஞானிகள் பல்வேறுபட்ட வழிமுறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். அரபு மண்ணில் தோன்றிய இஸ்லாமிய மார்க்கம் சூஃபி மெய்ஞானிகளால் உலகின் பல பாகங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சூஃபி என்ற சொல் குறித்து நாம் ஆய்வு செய்யும் போது, சோபி என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து உருவானது என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. சோஃபி என்ற சொல் அரபியில் என்ன பொருள் தருகிறது என்று பார்த்தோமானால், தத்துவம், அதாவது அறிவு என்ற பொருளை தருகிறது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் அவருடைய திண்ணை தோழர்கள் அவர்களை அரபியில் அஹ்லுஸ் சுஃபா என்று அழைக்கின்றனர்.
சுபா என்ற சொல்லிலிருந்து சூஃபி என்ற சொல் வந்ததாகவும் ஒரு கருத்து நிலவுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல கிறிஸ்துவ சமய துறவிகள் அணிகின்ற கம்பளி ஆடையை அரபியில சஃப் என்று அழைப்பார்கள். இந்த சஃப் என்கிற சொல் எதை குறிக்கிறது என்றால் தூய்மை என்கிற ஒரு பொருளை தருகிறது. அந்த சஃப் என்ற சொல்லை குறிப்பிடக்கூடிய அந்த தூய்மை என்கிற பொருளை தரக்கூடிய அந்த சொல்லையே இஸ்லாமிய ஞானிகளும் தங்கள் ஆன்மீக தேவைக்காக பயன்படுத்தி கொண்டனர் என்பதை நாம் பார்க்க முடியும். மேலும் சூஃபி என்ற சொல் சஃபா என்ற அரபு சொல்லின் வடிவமாகவும் கூறப்படுகிறது. அதுதான் நாம் முன்பு பார்த்தபடி தூய்மை என்கிற பொருளை தருகின்றது. இவற்றிலிருந்தெல்லாம் நாம் அறிந்து கொள்வது என்னவெனில், சூஃபி என்பவர் கம்பளி ஆடை அணிந்த தூய்மையானவர் என்று பொருள் தரக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த காலத்தில் சூஃபிகள் கம்பளி ஆடை அணிந்திருந்தாலும் சூஃபிக்கென்று ஒரு தனித்த தோற்றம் கிடையாது. மேலும் இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்வது என்னவெனில், ஒரு கம்பளி ஆடை மட்டுமே சூஃபிகளுடைய அடையாளமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்முடைய மனத்தில் அகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமே ஒரு மனிதனை சூஃபியாக மாற்றுகிறது என்று நாகூர் ரூமி அவர்கள் சூஃபி வழி இதயத்தின் மார்க்கம் என்ற நூலில் இதை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது வெறும் உடை மட்டுமே ஒருவனை துறவியாக அடையாளம் காட்டாது. அகத்தில் என்ன இருக்கிறது, அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்தே நாம் அதை அடையாளப்படுத்த வேண்டும். அவன் சூஃபியா இல்லை சாதாரண மனிதனா என்பதை அடையாளப்படுத்த முடியும் என்கிறார். சூஃபிகளுடைய ஆன்மீக பாதையை அரபியில தசவுஃப் என்று அழைப்பார்கள். உள்ளத்தை புடமிட்டு தூய்மைப்படுத்தி மாசற்ற உயர் பண்புகளை வளர்த்து அகத்தையும் புறத்தையும் ஒரு சேர பக்குவப்படுத்துவதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்ள உதவும் ஞானமே தசவுஃப் என்று இஸ்லாமிய மெய்ஞான இலக்கியங்கள், அதாவது தமிழில் இஸ்லாமிய மெய்ஞான இலக்கியங்கள் என்ற நூலை தந்த அறிஞர் மனவே முஸ்தபா அவர்கள் கூறுகின்றார். சூஃபித்துவம் என்பது மனிதர்களிடத்தில் ஏற்படுகின்ற கோபம், காமம், பொறாமை, பேராசை, அகந்தை போன்ற அகநோய்க்கான மருந்து என்று ஞானிகள் கூறுகின்றனர். இஸ்லாத்தில் இந்த மெஞ்ஞானத்தை குறிக்கும் வகையில் பல சொற்கள் நாம் கையாளப்படுவதை பார்க்க முடிகின்றது. என்னென்ன சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இக்ஸான் என்கிற ஒரு சொல், அது தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்து பார்க்கும்போது ஒழுக்கத்தின் பொலிவு என்பதாக குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக உள்ள சொல் குர்ஃப். குர்ஃப் என்றால் இறைவனை நெருங்கி போவது. தரீக்கத் என்பது ஞானப்பாதை, அதாவது ஆன்மீக பாதை. சுலுக் என்பது இறைவனை நோக்கிய ஒரு பயணம். தசவுஃப் என்பது கம்பளியை போர்த்தி கொள்ளுதல். இது குறித்து இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற நூலில் முகமது ஹமீதுல்லா அவர்கள் இவ்வாறாக மெஞ்ஞானத்தை குறிக்கும் பல சொற்களை பதிவு செய்திருக்கின்றார். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சொற்கள் பொதுவாக இறைவனை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியுமே போதிக்கின்றது. இறைவனை அடையக்கூடிய ஞானப்பாதையை காட்டும் வகையில் அமைந்துள்ளதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அல் ஹூஜ்வீரி என்பவர் சூஃபி என்ற சொல்லுக்கு ஒரு வரையறையை செய்திருக்கின்றார். அதாவது பல பேர் சூஃபித்துவம் குறித்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்த போதிலும் இறுதியாக அதற்கு ஒரு வரையறை செய்தவர் அல் ஹூஜ்வீரி என்பவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. பாரசீக மொழியில அவர் எழுதப்பட்ட கஸ்ஃபுல் மஹ்சூப், அதாவது அதன் பொருள் என்னவென்றால் திரைக்கு பின்னால் தெரியும் காட்சி என்ற பொருளை தரக்கூடிய ஒரு நூல். அதுல அவர் சில செய்தியை சொல்றாரு. சஃபா என்றால் தூய்மை என்று பொருள். சூஃபிகள் இதய தூய்மை பெற்றவர்களாக இருந்தபடியால் தூய்மையை குறிக்கும் சஃபா என்ற சொல்லிலிருந்து சூஃபி என்ற சொல் வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தையே மிகச் சரியானதென அல் ஹூஜ்வீரி ஏற்றுக்கொள்கிறார். இதை நம்ம நாகூர் ரூமி அவர்கள் சூஃபி வழி இதயத்தின் மார்க்கம் என்ற நூலில் மேற்கோளாக காண்பித்திருக்கிறார். சூஃபி நெறியானது
முகமது நபி அவர்களிடமிருந்தே வந்தது என்ற கருத்து பலரால் கூறப்படுகிறது. அப்ப இந்த சூஃபி நெறி என்பது யார்கிட்ட இருந்து தொடங்கி இருக்கு, யார் அதை உருவாக்கி இருக்காங்க என்று நாம் பார்க்கும்போது பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், முகமது நபி அவர்களிடமிருந்தே அது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு திருக்குர்ஆன் அருளப்பட்ட விதம் ஒரு சூஃபிக்கு மிகவும் அடிப்படையானது. அதாவது இறைவனின் செய்தி, இறைவனின் பேச்சு ஒரு மனிதனின் காதுகளுக்கு எட்ட முடியும் எனில், எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாத்திய கூற்றை எடுத்துரைப்பது சூஃபித்துவத்தின் நோக்கமாக இருந்தது என்று நாகூர் ரூமி விளக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் நபிகள் நாயகம் அவர்களே சூஃபிகளுடைய குணங்களின் இருப்பிடமாகவே திகழ்ந்திருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். எளிமை, வறுமை, தர்மம், தாராளம், இந்த குணங்கள் எல்லாம் சூஃபிக்குரியன. அதே நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வெறுப்பவராகவும், எளியவராகவும், பகைவர்களை மன்னிப்பவராகவும், ஒழுக்கம் உள்ளவராகவும், நீதி தவறாதவராகவும் விளங்கியிருக்கக்கூடிய வரலாற்றை நாம் அறிய முடிகிறது. ஒரு பரிபூர்ண சூஃபிக்கான இலக்கணமாக முகமது நபி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அவரை பின்பற்றிதான் சூஃபிகள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதாகவும் கூறுகின்றனர். சூஃபியினுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, உண்மையை உணர்ந்தவராகவும், இன்பம் துன்பம் இரண்டையும் சமநோக்கில் காண்பவராகவும், ஆடம்பரத்தையும் சுகபோகத்தையும் வெறுப்பவர்களாகவும் இருப்பவர்கள்தான் உண்மையிலேயே மெய்ஞானிகளாகவும் சூஃபிகளாகவும் அதே நேரத்தில் சித்தர்களாகவும் நாம் பார்க்க முடியும். சூஃபிகள் பொறுத்த வரைக்கும் ஓடும் செம்பொன்னும் ஒப்பவை நோக்குபவர்களாக இருந்தனர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்த திண்ணை தோழர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கெல்லாம் திரும்பி சென்றார்கள் என்றும், அவர்களிடமிருந்து பாரசீகம், இந்தியா, இந்தோனேசியா, எகிப்து, மெசபடோமியா, வட ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இஸ்லாமும் சூஃபித்துவமும் பரவியது என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இறை தூதரான முகமது நபி அவர்களை அல் இன்சான் அல் காமில், அதாவது இறைவனின் அறநெறிக்கு உதாரணமான முதன்மையான பூரணத்துவ மனிதர் என்று அழைக்கின்றனர். மேலும் அவரை தமது முதன்மையான தலைவராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் சூஃபிகள் கருதுகின்றனர். முதலாவது கலிபாவான அபூபக்கர் அவர்களிடம் இருந்து உருவாகியதாக, அதாவது இந்த சூஃபி முறை என்பது முகமது நபிக்கு பிறகு முதலாவது கலிஃபாவாக பதவியேற்ற அபூபக்கர் அவர்களிடம் இருந்து உருவாகியதாக அல் ஹுஜ்விரி என்ற புகழ்பெற்ற சூஃபி ஞானி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலோர் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சூஃபி வழியின் ஞானவானாக முகமது நபியின் மருமகனான அலியை கூறுகின்றனர். அவரையே சூஃபித்துவத்தின் தந்தை என்றும், எல்லா சூஃபி பாதைகளும் அவரிடமிருந்தே உருவாயின என்றும் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூஃபி தத்துவம் எதனால் தோன்றியது என்பதை நாம் பார்க்கும்போது, சூஃபி தத்துவம் தோன்றியதற்கான காரணங்கள் குறித்து பல கருத்துக்கள் நிலவுவதை பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டாக கிபி 661 750 உமையாட் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியரின் ஆடம்பர வாழ்வை எதிர்க்கும் முகமாக பக்திமிக்க இஸ்லாமிய இயக்கமாக சூஃபிசம் உருவாகி இருக்கிறது என்று கணேசலிங்கன் அவர்கள் சித்தர்கள் சித்தாந்தமும் சூஃபிசமும் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சூஃபி தத்துவம் எதனுடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்களிடத்தில் பரப்பப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, பொதுவாக இஸ்லாம் தத்துவ இயல் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூஃபி தத்துவம் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஜொராஸ்டர் ஆகிய கருத்துக்களையும் இந்தியாவிலிருந்து மகாயான புத்த பிரிவு வேதாந்தம் உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து சூஃபி தத்துவம் உருவாகி இருக்கலாம் என்பதை EST ஞானன் என்பவர் தத்துவ தரிசனங்கள் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நாம் இந்த செய்திகளை எல்லாம் ஒருமித்து பார்க்கும்போது, சூஃபி நெறியானது பிரபஞ்சமும் கடவுளும் ஒன்று
இரண்டையும் தனித்தனியாக கருத முடியாது என்ற நியோபிளாட்டோனிசத்தின் ஒருமைவாத கருத்தோடு ஒப்பிட்டு நாம் இதை பார்க்க முடிகிறது. சூஃபி தத்துவம் கடவுள், பிரபஞ்சம் மற்றும் மனிதர்கள் இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு ஒருமை இருப்பதாக கூறுகிறது. இம்மூன்றில் கடவுள் உயர்ந்த நிலையிலும் அதற்கடுத்து பிரபஞ்சமும், மூன்றாவது நிலையில் மனிதர்களும் இருக்கின்றனர் என்று கூறுகிறது. மனிதர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்றும், மனிதர்களிடம் உள்ள ஆன்மாவின் காரணமாக கடவுளைப் போலவே இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் கொண்டிருக்கிறது. ஆக இந்த கருத்தின் அடிப்படையில்தான் பாரசீகத்தில் வாழ்ந்த சூஃபி ஞானியான மன்சூர் அல்-ஹாஜ் தன்னைத்தானே இறைவன், நானே உண்மை, அனல் ஹக் என்று சொல்லிக் கொண்டார். அதனால் அவர் தூக்கிலிடப்பட்டார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. பொதுவாக ஒரு மதத்தின் தத்துவம் அதற்கு முன்பு தோன்றிய பல்வேறு மதங்களில் உள்ள தத்துவங்களின் தன்மையை அலசி ஆராய்ந்து புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறது. இது அனைத்து மதங்களுக்கும் பொருந்தி வரக்கூடிய தன்மையாகும். இதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் சூஃபி தத்துவமும் உருவாகி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து ராகுல்ஜி அவர்கள் குறிப்பிடும்போது, அதாவது ராகுல் சாங்கிருதியாயன், வாழ்கா முதல் கங்கை வரை என்ற நூலை தந்த மாபெரும் எழுத்தாளர், அறிஞர், அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், வெறும் பக்தி அறிவை திருப்திப்படுத்தாது, வெறும் தர்க்கம் பக்தனின் மனநிறைவு கொள்ளச் செய்யாது என்ற காரணத்தினால் தர்க்கவியலையும் பக்தியையும் அடிப்படையாக கொண்டு உருவானது என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்போ தத்துவங்கள் என்பது ஒரு தர்க்கம் செய்வதற்காக, மக்களிடத்தில் உண்மையை உணர்த்துவதற்கான ஒரு முறையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தத்துவங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றென நமக்கு தெரிய வருகிறது. அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் உலக அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தத்துவங்கள் அவசியமாக இருந்தன. அவ்வாறு உருவாக்கப்பட்ட தனித்துவமிக்க தத்துவங்கள் இஸ்லாத்தின் சூஃபித்துவம் தோன்றுவதற்கும் பரவுவதற்கும் காரணமாக அமைந்துள்ளதை நாம் காண முடிகிறது. இப்போ சூஃபித்துவத்துடைய படிநிலைகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, துறவு நிலையில் தனிமையான இடத்தில் அமர்ந்து இறைவனை தியானிப்பது அதன் படிநிலைகளில் ஒன்றாகும். அதாவது முதலானதாகவும் அது கருதப்படுகிறது. தியானிக்கின்ற போது இறைவனின் பெயரை நாவால் தொடர்ந்து உச்சரித்து பிறகு மனதால் உச்சரிக்க வேண்டும். எண்ணங்கள் முழுவதும் ஒருமுகப்படுத்தி அனைத்து ஆன்மீக உண்மைகளும் தெளிவாக தெரியக்கூடிய வகையில் தியானிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இப்போ இறைவனிடம் இருந்து வந்த உயிர் மீண்டும் இறைவனை சென்றடைய செய்யும் முயற்சிகளைத்தான் ஆன்மாவின் பயணம் என்று சூஃபிகள் கருதுகின்றனர். அதாவது இந்த தியானம் செய்வது, ஆன்மீக படிநிலைகளை மேற்கொள்வது, இவை எல்லாமே இந்த ஆன்மாவிற்கான ஒரு பயணமாக கருதப்படுகிறது. இறைவனிடமிருந்து வந்த இந்த ஆன்மா மீண்டும் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இதை ஒரு ஆன்மாவின் பயணம் என்பதாக உருவகம் செய்து அதற்கான தியான முறைகளையும் படிநிலைகளையும் மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. இந்த படிநிலைகள் பற்றி சொல்லும்போது என்னென்ன நிலைகள் இருக்கின்றன என்று பார்த்தோமானால், பாவங்களுக்கு வருந்த வேண்டும், ஆசைகளிலிருந்து நீங்க வேண்டும், அனைத்தையும் துறப்பது, அதாவது துறவு நிலை, இறைவனின் தரத்தை பண்புகளை பற்றி சிந்திப்பது, இறைவனோடு ஒன்று சேர்வது, உண்மையான உண்மையை உணர்வது, இறைவனே உண்மை என்கிற அந்த உணர்வை பெறுவது, இறுதியாக இறைவனோடு கலந்து விடுவது. இவைதான் அந்த படிநிலைகள். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தில் 4 பாதைகள் இருக்கின்றன. அவற்றை சரியத், தரிகத், மஹ்ரிபத், ஹக்கீகத் என்று அழைப்பார்கள். இவற்றையும் சூஃபிகள் கடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரியத் என்று நாம் சொல்வது இஸ்லாமிய நடைமுறை சட்டமாகும். இதை தவிர மற்ற 3, அதாவது தரிகத், மஹ்ரிபத், ஹக்கீகத், இவை 3ம் தியானங்களின் பல்வேறு படிநிலைகளாகும். சரியத்தை அனைவரும் பின்பற்றக்கூடியதாகவும், மற்றவை இஸ்லாமிய ஞானவான்களான சூஃபிகள் மட்டும் பின்பற்றக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த படிநிலைகளை பொறுத்து தரிகா என்கிற ஒரு ஆன்மீக பாதையை சூஃபிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது என்ன என்று நாம் பார்க்கும்போது,
தரிக் என்கிற ஒரு சொல்லானது பாதை என்று பொருள் தருகிறது. அதை தரிக் என்றோ அல்லது துர்க் என்றோ அழைப்பார்கள். சூஃபி ஞானிகளான ஹசன் பசரி, இமாம் கசாலி போன்றவர்களின் பேச்சும் எழுத்தும் தரிக்காக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஈராக்கில் வாழ்ந்த கிறித்துவ மெய்யுணர்வாளரான இசாக் என்பவர் தரிக்கத்துடைய 3 அம்சங்கள் என்ன என்பதை பதிவு செய்திருக்கிறார். 1, பாவத்திற்கு வருந்துவது. 2வது, புனிதப்படுத்திக் கொள்வது. 3வது, முழு நிறைவு பெறுவது. இந்த 3 தன்மைகளும் ஆன்மீக பாதையில் செல்வோரை கடைந்தேற்றக்கூடியனவாக அமைந்திருக்கின்றன. இறை நம்பிக்கை என்பது உடலையும் மனத்தையும் தீய வழியில் செல்ல விடாமல் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. எல்லா மதங்களும் பாவத்திற்கு வருந்துதல், தான் என்னும் உணர்வை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தியானத்தின் வழி முழுமை நிறைவு பெற முடியும் என்கிற ஆன்மீக பாதையை எல்லாம் போதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமும் அதை போல ஆன்மீக பாதையை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளதை நாம் இங்கு அறிய முடிகிறது. இந்த தரிக்காக்கள் என்று பார்க்கும்போது அதில் பல பிரிவுகள் இருக்கின்றன. சிஸ்தி தரிக்கா, சுக்ரவர்த்தி தரிக்கா, நக்ஷபந்தியா தரிக்கா, ஃபிர்தௌசியா தரிக்கா, காதரியா தரிக்கா, மௌலவியா தரிக்கா, ரிஃபாய் தரிக்கா என்று ஒவ்வொரு தரிக்காக்கள் அந்த தரிக்காக்களை உருவாக்கிய ஞானவான்கள், அதாவது சூஃபி மெய்ஞானிகள், அவர்களுடைய பெயர்களாலேயே அழைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய தரிக்காக்களாக இருப்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக பாதையில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மாணவன் குரு, அதாவது குரு சிஷ்யன் என்கிற அந்த சீடன் என்கிற அந்த ஒரு முறையில்தான் இந்த ஆன்மீக பாதை என்பது ஒரு பயிற்சியாக மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு குரு இல்லாமல் ஆன்மீக பாதை என்ன என்பதை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும். அதன் பயிற்சி முறைகளை மேற்கொள்வதும் அவர்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கும். அதனால தான் ஆன்மீக பாதையில குரு என்பவரை முராத் என்றும் சீடரை முரீது என்றும் சூஃபித்துவம் அழைக்கிறது. சூஃபிகளை பொறுத்த வரைக்கும் தரிக்கத் என்பது ஒரு மாணவனின் 2வது பிறப்பாக கருதக்கூடியது. மறுபிறப்பு என்கிற அந்த ஒரு கொள்கை இஸ்லாத்துல கிடையாது. இறந்தவர்கள் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள், கேள்வி கேட்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஏற்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சூஃபி ஞானிகளுடைய ஆன்மீக பாதையை பொறுத்த வரைக்கும் ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது முதல் பிறப்பு, அவன் ஆன்மீக பாதைக்குள் நுழைவது 2வது பிறப்பாக சொல்லுகிறார்கள். இது நம்ம ஊர் வேதாந்தங்களில் கூட துவிஞர்கள் என்கிற ஒரு சொல்லால் அதனை அழைப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம் அதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு வழிகாட்டியின் துணையோடு மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. இந்த வழிகாட்டிக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன. அவர்களை ஷைக், பீர், குரு இப்படியெல்லாம் அழைப்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக திக்ரு என்று சொல்லக்கூடிய இறை துதி. அந்த இறை துதி என்ன என்று நாம் பார்த்தோமானால், கிறிஸ்துவ சமயத்தில் சொல்லப்படுகின்ற இறைவனை நினைத்தல், அதாவது ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட் என்ற சொல்லே அரபு மொழியில திக்ரு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திக்ருவானது ஞானகுருவின் மூலம் அளிக்கப்படுகின்றது. இந்த திக்ரு செய்பவர்கள் 4 நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் கூறுகிறது. அவங்க என்னென்ன அப்படின்னு நாம் பார்த்தோமானால், அகுலுல் கல்வத் என்ற ஒரு நிலை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தனித்திருந்து, கல்வத்னா தனிமையில் இருப்பது என்ற அர்த்தம், தனித்திருந்து 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த ஒரு மூல மந்திரத்தை 70,000 முறை சொல்ல வேண்டும். அடுத்த நிலை அஹ்லுல் அஸ்வத்தி என்பது, அவர்கள் 30,000 தடவை இந்த மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அஸ்காஃபுல் அவுபாக் என்பவர்கள் 12,000 முறை சொல்வார்கள். அஸ்காபுல் கித்மத் என்பவர்கள் இரவு பகல் பாராமல் எப்பொழுதுமே
இந்த திக்ரு என்று இறைவனை பற்றிய மூல மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. திக்ருகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மூல மந்திரமும் அல்லாஹ் என்ற நாமமும் இறை தொடர்பை உருவாக்கும் என்று சூஃபிகள் நம்புகிறார்கள். ஆகையால் அவற்றை எந்த நேரமும் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அதற்கடுத்தது என்ன நாம் பார்த்தோமானால் ஃபிக்ரு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது ஆழ்ந்த சிந்தனை என்று அழைப்பார்கள். அதை குறித்து ஜாவித் நூர் பக்ஷி என்பவர் இந்த பேரடைஸ் ஆஃப் சூஃபி என்கிற நூலில் பதிவு செய்யக்கூடிய கருத்தை உங்களிடம் சொல்லுகின்றேன். அதாவது 1 மணி நேரம் மேற்கொள்கின்ற சிந்தனை, அதாவது இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது, அது 1 மணி நேரம் இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிந்தனையானது 70 ஆண்டுகள் தொழுவதை விட மேலானது. இறைவனை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையை விட மேலான வணக்க முறைகள் எதுவும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இப்படி கூறப்பட்டுள்ள இந்த ஃபிக்ரு என்கிற அந்த ஆழ்ந்த சிந்தனை ஒரு மனிதன் தன்னை பற்றி எண்ணாமல் இறைவனது படைப்புகள் குறித்தும் அவனால் அளிக்கப்பட்ட கொடைகள் குறித்தும் மனிதர்கள் மீது விதிக்கப்பட்ட கடமைகளில் முக்கியத்துவம் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது முரகபா என்று சொல்லக்கூடிய தியானம். இந்த தியான முறையை நாம் சொல்வோமேயானால் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் கவனத்தை செலுத்துவது, இதைதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனத்தை ஒருநிலைப்படுத்துவதுதான் தியானம். இறை வணக்கத்திற்கும் இறை தியானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இறை வணக்கம் என்பது உலகின் மீதுள்ள பற்றுதலை கைவிடாமல் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அதை இறை வணக்கம் செய்பவர்கள் எல்லோருமே அதை செய்வார்கள். தொழுகை செய்வது, நோன்பு வைப்பது, ஜக்காத் வழங்குவது, ஹஜ்ஜுக்கு செல்வது, இவை எல்லாமே இறை நம்பிக்கை உள்ளவர்களால் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் இறை தியானம் என்று சொல்லும்போது உலகின் மீதான பற்றுகளை எல்லாம் விட்டு விலகி இறைவனை அடைய வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன் பொருள் இதன் மீது உள்ள ஆசைகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பரம்பொருள் பற்றிய சிந்தனையை மட்டுமே கொண்டிருப்பவர்கள். இத்தகைய உலக பற்றுதலற்ற தியானத்தை தான் சூஃபிகள் முரகபா என்று அழைக்கிறார்கள். இந்த தியானத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவன் தனித்தும் மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் தூய மனத்தோடு இறைவனை நோக்கி தியானித்தல் முரகபா ஆகும் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்லாம் மார்க்கம் துறவரத்தை பற்றி பேசவில்லை. அதனால தியானம் செய்யறவங்க காட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்றது இஸ்லாத்துல கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டும் அத்தகைய தியானங்களை மேற்கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் கூறுவதை இங்கு உணர்ந்து பார்க்க முடிகிறது. ஆகையினால் சூஃபிகளும் மக்களோடு மக்களாக இருந்து இந்த இறை தியானத்தை மேற்கொண்டவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அத்தகைய தியான முறைகளை மேற்கொள்வதற்கு சில ஒழுங்குமுறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தியானம் செய்யும்போது உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், மெல்லிய ஆடைகளையே அணிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு சமதளமான தரையில உட்கார்ந்து கொண்டு உடலை அசைக்காமல் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், தேவையற்ற எண்ணங்களை மனதில் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தியானம் செய்வதற்கான ஒரு முறைகள். இங்கு இஸ்லாமிய முறைப்படி சூஃபித்துவ முறைப்படி தியானம் செய்வது அப்படின்னு பார்த்தோமானால் கிப்லாவை நோக்கி, அதாவது மக்காவில் உள்ள இஸ்லாமியர்களின் திருத்தலம், அதை பார்த்தபடி அமர வேண்டும். கால அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் தியானங்கள் செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை நான் பார்க்கலாம். அப்புறமா தியானத்தின் போது எப்படியெல்லாம் அமர வேண்டும் என்கிற ஒரு நிலையை இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முழங்கால்களை மடித்து இங்க படத்தில் காண்பித்துள்ளதுபடி இந்த வஜ்ராசன முறையில அமர்ந்து கொண்டு இடது கையால் வலது கையினுடைய மணிக்கட்டை பிடித்து அந்த நாடி துடிப்பை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதான் உயிர் துடிப்பு. அதை நாம் கண்களை மூடி உணர்ந்து பார்க்க வேண்டும். அதே போல இங்கு இயல்பான சம்மணம் போட்டு உட்காருவது, அதே போல இடது கையால் வலது கையின் மணிக்கட்டை பிடித்தபடி உட்காருவது. இது இந்த முறை 2 முறை. 3வது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்களை மடக்கி அதே போல
வலது கையில் மணிக்கட்டை பிடித்தபடி உட்கார்ந்திருப்பது. இன்னொரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையை ஒரு பக்கமாக, அதாவது இடது பக்கமாக சாய்த்து வைத்துக்கொண்டு சிந்தனையில் இருப்பது. இது ஒரு முறை. இறுதியாக இருக்கையில் அமர்ந்த நிலையில் தியானிப்பது. எப்பொழுதுமே இந்த தியான முறைகள்ல நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்தபடி அமர்ந்திருப்பது. அப்போ இதில் ஏதாவது ஒரு நிலையைத்தான் சூஃபிகள் தியானம் செய்வதற்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள். கைகளால் மணிக்கட்டு பகுதியை பிடித்துக் கொள்ளும்போது நாடி துடிப்பை உணர முடிகிறது. அதுவே உயிரின் துடிப்பாகும். அந்த உயிர் துடிப்பில் மனதை வைத்து உணருவதே தியானமாகும். இத்தகைய தியான முறை ஆன்மீக பாதையில் செல்வோருக்கு சுய கட்டுப்பாட்டை அளிக்கிறது. அமைதி மற்றும் இறைவனை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை வழிநடத்தி செல்வதற்கும் பயன்படுகிறது. அடுத்ததாக நம்ம தியான முறைகள்ல முக்கியமான ஒரு தியான முறை என்று பார்த்தால் இந்த சுழல் நடனம், சமா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சுழல் நடனம். இதனை திக்ரு செய்வதற்கான ஒரு ஊடகமாகவே வைத்திருக்கிறார்கள். இது யார் பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தோமானால், சிஸ்டியா என்ற ஒரு தரிகாவிலும், மௌலானா ரூமியினுடைய மௌலவி என்ற தரிகாவிலும் இது முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கென்று சில விதிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இடது காலை நிலையாக வைத்து உடம்பை சுழற்ற வலது காலை பயன்படுத்த வேண்டும். அதாவது இடது கால் நிலையாகவே நிற்க வேண்டும். வலது காலை மட்டும் எடுத்து சுழன்று சுழன்று வர வேண்டும். உடலை சுழற்ற வேண்டும். எப்படி என்றால் கடிகார சுழற்சிக்கு எதிர் திசையில், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, அது எதிர் திசையில் சுழல வேண்டும். அப்படி சுழலும் போது வலது உள்ளங்கை என்பது மேலே வானத்தை பார்த்தபடியும், இடது உள்ளங்கை கீழே தரையை பார்த்தபடியும் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை திறந்து வைத்தே சுழல வேண்டும். சில இடங்கள்ல தலையை குனிந்து கொண்டு கண்களை திறந்து சுழல்வதையும் பார்க்க முடிகிறது. 15 நிமிடம் மெதுவாக சுழன்று அடுத்த 30 நிமிடங்கள்ல வேகமாக சுழல ஆரம்பிப்பார்கள். இந்த சமா நடனத்தின் வேர் எங்கு தொடங்குகிறது என்று பார்த்தோமானால் ஈரான்ல தொடங்கியிருக்கு. இதன் தோற்றம் கிபி 13ஆம் நூற்றாண்டில் பாரசீக கவிஞரும் பிரபல சூஃபி ஞானியுமான மௌலானா ரூமியின் போதனைகளில் ஒன்றாக இது அறியப்படுகிறது. அவரது மௌலவி தரிகாவில் சமா நடனமாட பயிற்சிகள் எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இந்நடனத்தை இறைசக்தியுடன் இணைக்கும் வழிமுறையாக சூஃபிகள் நம்புகின்றனர். இந்த சுழற்சி என்பது எதன் அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் என்றால், பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் மற்றும் வான்பொருட்களின் சுழற்சியை அடையாளப்படுத்தும் விதமாக இது வைத்திருக்கிறார்கள். இதில் நடனமாடும் கலைஞர்கள் தீவிரமாக சுழலும் போது இறைசக்தியுடன் ஒன்றி விடுகின்ற தன்மையை அடைவதாக நம்புகின்றனர். அப்போ இந்த கைகளை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், வலது கையால் இறைவனிடம் பெறப்பட்ட அருளை இடது கையால் மனித குலத்திற்கு வழங்குவது. அதான் ஒரு கை மேலே பார்த்தபடியும் இன்னொரு கை கீழே பார்த்தபடியும் வைத்திருப்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த இறைபக்தியின் மீது கொண்டுள்ள காதல் மற்றும் சரணாகதி அடைவதை நோக்கமாக கொண்டு இந்த சுழல் நடனம் ஆடப்படுகிறது. இந்த நடனத்தை வழிநடத்துவதற்கு ஷேக் அல்லது ஆன்மீக வழிகாட்டி என்பவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த நடனம் மத்திய கிழக்கின் பல்வேறு நகரங்களான துருக்கி, சிரியா, எகிப்து, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் நடத்தப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு படிநிலைகளையும் தியான முறைகளையும் கொண்டுள்ள சூஃபி தத்துவம் எப்படி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பரவி இருக்கிறது என்பதை நாம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். இந்த இந்தியாவில் இஸ்லாம் பரவிய அந்த 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையில் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சூஃபித்துவம் பரவ ஆரம்பித்தது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் ஈரானைச் சேர்ந்த சைபுதீன் காசுருனி என்பவர் இந்திய துணைக்கண்டத்தில் குடியேறிய முதல் சூஃபியாக கருதப்படுகிறார். 14ஆம் நூற்றாண்டில் துக்ளக் வம்சத்தின் ஆட்சியின் போது தக்கான பீடபூமி சூஃபித்துவத்தின் வளர்ச்சியை கண்டது. இந்தியாவின் முதல் சிறந்த சூஃபி கவிஞராக கருதப்படுகின்ற அமீர் குஸ்ரு முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். அவரது மிகச்சிறந்த ஒரு நூலான மிஃபதா உல் குலூப், அதாவது இதயத்திற்கான திறவுகோல் என்ற நூல் மிக பிரபலமான ஒரு இலக்கியமாக கருதப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது.
அந்த இலக்கியத்துல சூஃபிகளுடைய இறைக்காதல் என்ன என்பதை விளக்கியிருக்கிறார். அதன் பிறகு உலக புகழ்பெற்ற மன்சூர் அல்லாஜி என்பவரும் பாரசீக கவிஞரான, அதாவது பரிபூரண மனிதன் இன்சானுல் காமில் என்ற நூலை எழுதிய அப்துல் கரீம் ஜூலி ஆகிய இருவரும் இந்தியாவிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல பாரசீக மொழியில் சூஃபித்துவம் பற்றி முதலாக நூலை எழுதிய அல் ஹுஜ்விரி என்பவரும் புகழ்பெற்ற சூஃபி ஞானியான குவாஜா மைனுதீன் சிஸ்தி, இவர் ஈரானை சேர்ந்தவர். இவரும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். இவருடைய தர்கா தான் அஜ்மீர்ல பிரபலமான ஒரு தர்காவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல துக்ளக் வம்சத்துல மிகவும் பிரபலமான சூஃபியாக விளங்கிய ஹஸ்ரத் நிசாமுதீன் அவுலியா, இவர் டெல்லியில பிறந்தாரு. அங்கு அவருடைய தர்கா, அவருடைய கல்லறை என்றது இன்னைக்கு வரைக்கும் பிரபலமான ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல பிரதேசத்தை சேர்ந்த மாணிக்காபூரில் என்ற ஊரில் பிறந்த சூஃபி ஞானியான சாகுல் அமீத் ஆண்டவர், இவர் நாகூர்ல அடக்கமாக்கி இருக்கிறார். பிரபலமான ஒரு தர்கா என்பது அனைவருக்கும் தெரிந்தது, நாகூர் தர்கா என்பது. அப்போ துக்ளக் வம்சத்தின் ஆட்சிக்கு பிறகு பாபர், அக்பர், அதன் பிறகு அவுரங்கசீப் உட்பட பல முகலாய மன்னர்கள் தரிகாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பாதையெல்லாம் பின்பற்றி இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் நக்ஷபந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு தரிகாவை பின்பற்றுவோராக இருந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தது நாம் தமிழகத்துல சூஃபித்துவம் எப்படி பரவியது என்று நாம் பார்த்தோமானால், அரபியர்கள் தமிழகத்தோடு வாணிக தொடர்பு கொண்டதின் விளைவாக இஸ்லாம் இங்கு பரவி இருக்கிறது. அது சூஃபி தத்துவம் வேரூன்றுவதற்கும் துணை புரிந்துள்ளது. இந்திய மண்ணில் ஏற்கனவே நிலவி இருந்த சமயம் சார்ந்த நம்பிக்கைகள், தத்துவார்த்த கருத்துக்கள், அப்புறமா உலகம், மாயை முதலான கருத்துக்களுடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டதாக இந்த சூஃபி தத்துவமும் இருந்திருக்கிறது. அது இங்க பரவுவதற்கு ரொம்ப எளிதாக ஆனது. ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் எல்லாம் சூஃபி தத்துவத்தோடு பொருந்தக்கூடியதாகவே வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழகத்துல சித்தர் மரபு நெடிய வரலாற்றை கொண்டிருக்கிறது. சித்தர்களின் தத்துவமும் சூஃபிகளின் தத்துவமும் அடிப்படையில் ஒரே கருத்தினை கொண்டவை என்று பல்வேறு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது குறித்து கணேசலிங்கன் கூறும்போது, சூஃபிசத்தின் அடிப்படை தெய்வத்துடன் ஐக்கியப்படலாகும். சித்தர் தத்துவமும் அதுவே, இந்து சமயம் கோரும் அத்வைத கருத்தும் அதுவே என்கிறார். சித்தர் சூஃபி இவர்களுக்கான ஒற்றுமைகள் என்ன என்று நாம் பார்த்தோமானால், சித்தர்களுடைய தத்துவம் சமரச சன்மார்க்க வாழ்வை பின்பற்றுவதாக இருந்தது. மனிதநேயம் மிக்கவர்களாக, அதே நேரத்தில் சாதி சமய வேறுபாடு அற்றவர்களாக, ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர்களாக சித்தர்கள் இருந்தார்கள். மன தூய்மையின்றி செய்யும் வழிபாடு பயன் தராது. எங்கும் நிறைந்த இறைவனை மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் போற்ற வேண்டும். அன்பு, இரக்கம், தொண்டு இவைகளே சித்த நெறி என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அது அன்பே சிவம் என்று நம் திருமூலர் கூட கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை பார்க்கலாம். சித்தர்களுடைய தத்துவ நெறியும் சூஃபி தத்துவமும் சில அடிப்படையான ஒற்றுமைகளை கொண்டிருக்கின்றன. சித்தர்கள் இறைவனை முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை. மதத்தின் பெயரால் நடைபெற்ற சடங்குகளை மட்டும் எதிர்த்திருக்கிறார்கள். சித்தர்களும் சூஃபிகளும் ஓர் இறை என்ற கொள்கை கொண்டவர்களாகவே இருந்திருக்கின்றனர். இறை அனுபவத்தை முதன்மைப்படுத்துவோராகவும் பாடல்கள் வாயிலாக சித்தாந்தங்களை பரப்புவராகவும் இருந்திருக்கின்றனர். ஆக இத்தகைய இந்த ஒற்றுமைகள் எல்லாமே தமிழகத்தில் சூஃபி தத்துவம் பரவுவதற்கு ஒரு அரியதொரு களமாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்திற்கு வந்துள்ள சூஃபி ஞானிகள் என்று நாம் பார்த்தோமானால் அவர்களை அவுலியா என்றும் வலியுல்லா என்றும் அழைப்பார்கள். அவுலியா என்பது வலியுல்லாவின் பன்மை வடிவமாகும். அதாவது மெய்ஞானிகளை அப்படி அழைப்பார்கள், அவுலியா வலியுல்லா என்று அழைப்பார்கள். இப்ப தமிழகத்திற்கு வந்த இறைநேசர்கள் என்று நாம் பார்த்தோமானால் தமீமுல் அன்சாரி, உக்காசா சகாபி, இவர்கள் இருவருமே முகமது நபி காலத்திலேயே தமிழகத்திற்கு வந்தார்கள். இதுல தமீமுல் அன்சாரியுடைய அவர்களுடைய அடக்கத்தலம், அதாவது தர்கா என்பது கோவளத்துல இருக்கிறது. அதே போல பரங்கிப்பேட்டையில உக்காசா சகாபியினுடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அதற்கப்புறம் நாம் பார்த்தோமானால் 11ஆம் நூற்றாண்டுல இஸ்லாத்தை பரப்பிய நத்துகர் வலியுல்லா என்பவருடைய அடக்கத்தலம் திருச்சியில இருக்கு.
12ஆம் நூற்றாண்டில் மதினாவிலிருந்து, அதாவது யர்புத் என்கிற நகரத்தைச் சேர்ந்தவரான சையத் இப்ராஹிம் என்பவர் ராமநாதபுரத்தில் உள்ள ஏர்வாடியில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தார். அப்பொழுது அவரும் பாண்டிய மன்னன் குலசேகரனுடைய அரசியல் தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் சையது ஜமாலுத்தீன் என்பவருடைய வருகை காயல்பட்டினத்தில் நடந்தது. அவருடைய அடக்கத்தலமும் அங்கு இருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் சாகுல் அமீது ஆண்டவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மாணிக்காப்பூரை சேர்ந்தவர். அவரும் இங்கு இஸ்லாமிய பணியாற்றுவதற்காக வந்தார். அவருடைய அடக்கத்தலம் நாகூரில் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. சூஃபி தத்துவ ஞான கருத்துக்கள் தமிழக சித்தர்களின் கருத்துக்களோடு ஒப்புமை கொண்டதாக காணப்படுவதையும், சைவ சித்தாந்தத்தில் தவநிலையில் உள்ள 4 நிலைகளான சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை முறையே இஸ்லாமிய சூஃபிகளிடத்திலும் சரியத், தரிகத், ஹக்கீகத், மஹ்ரிபத் என்று வழங்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். சூஃபி நெறியை பின்பற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த சூஃபி ஞானிகள் என்று நாம் பார்த்தோமானால், அவர்கள் தங்களுடைய ஞான கருத்துக்களை எல்லாம், அதாவது இங்கு தரப்பட்டுள்ள இந்த சூஃபி ஞானிகள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், இவர்களுடைய ஞான கருத்துக்கள் எல்லாமே பாடல்கள் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று பார்க்கும்போது தக்கலை பீர் முகமது சாஹிப், குணங்குடி மஸ்தான் சாஹிப், ஷேக் முஹைதீன், அப்புறமா மலுக்கு முதலியார், மச்சரேகை சித்தியர், அதன் பிறகு கனியபுரம் ஷேக் அப்துல் காதிர், வாழை மஸ்தான், ஐயம்பேட்டை அப்துல் காதிர் சாஹிப், இப்படி பல சூஃபி கவிஞர்கள் தமிழகத்தில் தோன்றி மெய்ஞான கருத்துக்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அதே நேரத்தில் சூஃபி பெண் கவிஞர்களும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில், பாரசீகத்திலையும் இருந்திருக்காங்க. அதை பிறகு நாம் பார்ப்போம். சூஃபி பெண் கவிஞர்கள் என்று பார்க்கும்போது இளையான்குடி கச்சி பிள்ளை அம்மாள், அதன் பிறகு கீழக்கரை ஆசியா உம்மாள், தென்காசி ரசூல் பீவி, இவர்கள் எல்லோருமே பல்வேறு ஞான இலக்கியங்களை பாடியிருப்பவர்களாகவும் நாம் அறிய முடிகிறது. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய அடக்கத்தலம் தண்டையார்பேட்டையில் இருக்கிறது. அந்த இடமே தொண்டியார்பேட்டை என்றுதான் அழைக்கப்பட்டது. ஏனென்றால் குணங்குடி மஸ்தான் அவர்கள் தொண்டி என்ற ஊரை சேர்ந்தவர். அதனால் அவரை தொண்டியார்பேட்டை என்றுதான் அவருடைய பெயரால், அவர் ஊர் பெயரால் அந்த இடம் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது மருவி தண்டையார்பேட்டை என்றானது என்கிற ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்கலாம். சூஃபி தத்துவம் குறித்த நூல்கள் என்னென்ன இருக்கின்றன என்று பார்த்தோமானால், தக்கலை எம்.எஸ். பசீர் அவர்களுடைய ஞான இலக்கியங்கள், மெய்ஞான மிர்தம், சே கணேசலிங்கன் அவர்களுடைய சித்தர்கள் சித்தாந்தமும் சூஃபிசமும், அப்புறம் அப்துல் ரஹீம் அவர்களுடைய முஸ்லிம் தமிழ் புலவர்கள் என்ற நூல், டாக்டர் முகமது உவைஸ் இஸ்லாமும் இன்பத்தமிழும், மியாமு நாசிர் அலி அவர்களுடைய இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள், சூஃபி தத்துவம், பா கமலக்கண்ணன் அவர்கள் எழுதிய குணங்குடியாரின் ஞானவழி, நாகூர் ரூமி சூஃபி வழி இதயத்தின் மார்க்கம் என்ற ஒரு நூல், அப்புறம் பி மு அஜ்மல் கான் அவர் எழுதிய இஸ்லாம் வரலாறும் தத்துவமும் என்ற நூல், இவையெல்லாம் சூஃபி தத்துவத்தை விளக்கக்கூடிய நூல்களாக இருப்பதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஆங்கில நூல்களும் இருக்கின்றன. மிஸ்டிக்கல் இஸ்லாம் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு சூஃபிசம் என்கிற ஒரு நூல் ஜூலியன் பால்டிக் என்பவராலும், ஸ்பென்சர் ட்ரிமிங்கம் என்பவர் எழுதிய த சூஃபி ஆர்டர்ஸ் இன் இஸ்லாம் என்கிற நூலும், ஜாவித் நூர் பக்ஷ் என்பவர் எழுதிய இந்த பேரடைஸ் ஆஃப் த சூஃபிஸ் என்கிற நூலும் சூஃபி தத்துவம், சூஃபித்துடைய ஆன்மீக பாதைகள், அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தியான முறைகள், வழிபாட்டு சடங்குகள், இவற்றையெல்லாம் இந்த நூல்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் சூஃபித்துவம் குறித்து ஆய்வு செய்தவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆய்வு செய்தவர்கள் என்று பார்க்கும்போது சாரம்மா என்பவர் தத்துவ நோக்கில் சித்தர்களும் சூஃபிகளும் என்ற ஆய்வினை செய்திருக்கிறார். தத்துவ மையம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2001 இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு வசந்தா என்பவர் இஸ்லாமிய பக்கீர்களும் கதை பாடல்களும் என்கிற ஒரு ஆய்வை நாட்டுப்புறவியல் தஞ்சாவூரை சேர்ந்தவர் 2004 அவர் செய்திருக்கிறார். அதன் பிறகு சா இன்குலாப் இஸ்லாமிய வாய்மொழி இலக்கியம் பக்கீர்சா பாடல்கள் என்ற தலைப்பில் தமிழ் இலக்கிய துறையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2009 இந்த ஆய்வானது செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சூஃபித்துவம் தொடர்பான செய்திகளை பார்க்கும்போது நம்ம இணையதளத்திலும் பல செய்திகள் இருக்கின்றன. பாரசீக சூஃபி கவிஞர்கள் என்று பார்க்கும்போது ரோதகி என்பவர், இவர்
ருடாகி அல்லது ரோடகி என்று உச்சரிக்கப்படுகிறார். கிபி 858 இருந்து 940 வரைக்கும் இவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் கவிஞர், பாடகர், இசைக்கலைஞர் என்கிற பன்முகத்தன்மை கொண்டவராகவும் விளங்கியிருக்கிறார். ஈரானில் பாரசீக கவிதையின் நிறுவனர் என்று, தாஜிக் என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தின் தந்தை என்றும் போற்றப்படுகிறார். இவர் பார்வையற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இவருடைய ஒரு கவிதையான திவான் என்ற கவிதை தொகுப்பு 1,80,000க்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்டது. ஆனால் அவற்றுள் பெரும்பாலானவை கிடைக்காமல் போய்விட்டன என்றும் தெரிய வருகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹக்கீம் சனா என்பவர், அவர் ஆன்மீகத்தை முதலாக கவிதை உலகில் தசவுஃப் எனப்படும் அந்த ஆன்மீகத்தை முதலாக பாடியவர் ஆவார். இவர் ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் டில்லி, குல்பர்கா, முல்தான் போன்ற ஊர்களில் ஆன்மீக மையங்களில் பாடமாக போதிக்கப்பட்டு வருகின்றன. இவர் எழுதிய நூலின் பெயர் ஹதீகத்துல் ஹகாயிக், அதாவது உண்மையின் தோட்டம். ஹதீகா அப்படின்னா தோட்டத்தை குறிக்கும். இங்கு தோட்டம் என்பது சொர்க்கத்தை குறிப்பிடக்கூடிய அடையாள குறியீடாக சொல்லப்படுகிறது. சனாய் எழுதிய ஒரு கவிதை என்ன என்று நாம் பார்க்கும்போது, அதாவது அவனது வாசலில் முஸ்லிம் யார், கிறிஸ்துவன் யார், நல்லவன் யார், கெட்டவன் யார். அவனது வாசல் என்று சொல்லும்போது இறைவனுடைய வாசலில் எல்லோரும் தேடுபவர், அவனோ தேடப்படுபவன் என்கிற ஒரு செய்தியை அவர் தம் கவிதையில பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு ஃபரீதுத்தீன் அத்தார் என்பவர், அத்தர்னா நறுமணம் என்று பொருள், சரிங்களா? அப்போ இந்த அவர் வாசனை மூலிகைகளை விற்கக்கூடிய ஒரு கடையை வச்சிருக்கிறாரு. 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். நம்ம ஊர் பட்டினத்தாரை போல ஒரு செய்தி அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பட்டினத்தார் இதே போல வியாபாரம் கடையில் இருந்தபோது காதற்ற ஊசியும் வாராது கான் கடை பழிக்க என்று ஒருவர் சொன்னதை கேட்டு அவர் எல்லாவற்றையும் துறந்து சித்தராக துறவியாக ஆனார் என்கிற ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அதே போல இவரும் தன் கடையில் இருந்தபோது வாசனை மூலிகைகள் அடுக்கி வைத்திருப்பதை பார்த்து ஒருவர் சொன்னாராம், இதையெல்லாம நீ போகும்போது எடுத்துக்கொண்டு போக போகிறாய் அப்படி கேட்டபோது உடனே அவரும் என்ன பண்ணாரு, கடையை விட்டு சூஃபி ஞானத்தை தேடி போகத் தொடங்கினார் என்கிற ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது. அவர் எழுதிய மந்திகுத் தயிர், அதாவது பறவைகளின் மாநாடு என்ற ஒரு ஆன்மீக நூல் மிகச்சிறந்த ஒரு நூலாக கருதப்படுகிறது. இது அரபி மொழியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக தத்கிரத்துல் அவுலியா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இறைநேசர்களின் நினைவாக என்று அது தமிழ் அர்த்தம். அந்த நூல் பாரசீக மொழியில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுல பறவைகளின் மாநாடு என்ற நூல் ஒரு குறியீட்டு தன்மை கொண்ட காவியமாகும். 4600 பாடல்களை கொண்டது. அந்த நூலினுடைய கருத்து என்னவென்றால், சிமோர் என்கிற ஒரு ராஜ பறவையை தேடி 30 பறவைகள் பயணம் மேற்கொள்கின்றன. இது ஒரு குறியீடு. சிமோர் என்பது ஒரு குறியீடு, 30 பறவைகள் என்பது ஒரு குறியீடு. அதாவது இறைவனை தேடி ஞானிகள் செல்வது போல ஒரு குறியீட்டு தன்மை கொண்டதாக. அப்பொழுது அந்த பறவைகள் படும் துயரங்களை விளக்குவதாக இந்த நூல் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முக்கியமான ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ரூமி என்பவர். ரூமி என்றால் இறைக்காதல் என்றும் பரவசம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அவர் பாரசீகத்தில் உள்ள ரூமி என்ற ஊரில் பிறந்ததால் ஜலாலுதீன் ரூமி என்று அவருடைய பெயர் அழைக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். இவர் அத்தார், சனாய் ஆகியோரை தனது குருவாக கொண்டிருந்தார். ஆனாலும் குருவை மிஞ்சிய சீடராக புகழின் உச்சியில் இருந்தார் என்றும் அறிய முடிகிறது. இவருடைய காலத்தில்தான் சமா என்ற சுழல் நடனம் பிரபலமாக ஆனது. சுழலும் தர்வீஷுகள், வயர்லிங் தர்வீஸ் என்று அழைப்பார்கள். ரூமியும் ஒரு சுழலும் தர்வீஷாக இருந்திருக்கிறார். இவருடைய இறுதி ஊர்வலத்தின் போது முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் என 3 மார்க்கங்களை சேர்ந்தவர்களும் திரண்டு இறுதி மரியாதை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அவருடைய புகழ் உச்சத்தில் இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர் தனது குருவாக சம்ஸ் தப்ரேஸ் என்ற ஞானியை ஏற்றுக்கொண்டார். ஆன்மீக தேடலில் இவருடைய கவிதைகள் அதன் பிறகுதான் பொங்கி வழிய ஆரம்பித்தன என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இவருடைய தலைசிறந்த காவியமான மஸ்னவி என்பது உலக புகழ் பெற்றது. ஏறக்குறைய 26,000 பாடல்கள் அதில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள்.
அடுத்ததாக இவருடைய ஒரு கவிதை என்ன என்று நாம் பார்த்தோமானால், தாகித்தவர் இவ்வுலகில் தண்ணீரை தேடுகின்றனர். அதேபோல தண்ணீரும் தேடிக்கொண்டிருக்கிறது தாகம் கொண்டவர்களை என்று சொல்லுகின்றார். இந்த கவிதை ஒரு மேம்போக்காக பார்த்தோமானால் தண்ணீருக்கு ஏதோ தாகம் இருக்கிறது என்பதாக தெரிய வரும். ஆனால் குறியீட்டு தன்மை என்ன என்று பார்த்தோமானால், இவர் தன்னுடைய குருவான அந்த சம்ஸ் தப்ரேஸ் என்பவரை சந்திக்கின்ற சமயத்தில் உருவான ஒரு கருத்து. இவரும் தாகம் கொண்டு தேடிக்கொண்டிருந்தார். தண்ணீராக கருதக்கூடிய அந்த குறியீடு இவருடைய குருவான தம்ஸ் சப்ரேஸ் என்பவரை குறிப்பிடுகிறது. அவரும் தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு நல்ல சீடன் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அந்த குறியீட்டு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இன்னொரு கவிதையில சொல்லுகிறார், கால் ஒடிந்து விட்டால் என்ன, கவலைப்படாதே, சிறகு ஒன்று தருவான் கருணையாளன் என்கிறார். அதன் பிறகு நாம் பார்க்கக்கூடிய அடுத்த பாரசீக கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சா அதி என்பவர். பாக்தாத்தில் நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் இவர் படிச்சிருக்கிறாரு. சூஃபி தரிகாக்களில் நக்சபந்தியா என்ற தரிகா பாதையை பின்பற்றுபவராகவும் சுக்ரவர்த்தியா தரிகாவின் நிறுவனரான சுக்ரவர்த்தியோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இவர் எழுதிய 2 காவியங்கள் குலிஸ்தான், அதாவது ரோஜா தோட்டம், பஸ்தான் பழத்தோட்டம் என்ற 2 காவியங்கள் ஈடு இணையற்ற காவியங்களாக கருதப்படுகின்றன. இவருடைய சிறப்பு என்னவென்றால், தன்னைத்தானே பழித்துக் கொள்கின்ற சுய பழிப்பு என்பது இவருடைய சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதை முகசபா என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு சூஃபி தன்னைத்தானே பழித்துக் கொள்வதை அந்த பயிற்சி முறையில முகசபா என்று சொல்லுவார்கள். உங்களை நீங்களே பழிக்காவிட்டால் அடுத்தவர் பழிப்பதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இதான் சா அதி என்பவர் சுய பழிப்பு குறித்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இப்படி தன்னைத்தானே சுய பழிப்பு செய்து கொள்வதின் வாயிலாக என்ன ஆகிறது என்றால், நம்முடைய பலம் பலவீனம் என்பதெல்லாம் தெரிய வரும் என்கிறார். அதன் பிறகு தத்துவ ஞானி இமாம் கசாலியை பற்றி நாம் பார்க்கலாம். இவர் பாரசீகத்தின் வடக்கில் உள்ள குராசான் என்கிற ஒரு மாகாணத்தில் தூஸ் என்கிற இடத்தில் பிறந்தார். பில்தாமா, மன்சூர் ஹல்லாஜ், அப்புறம் உமர் கயாம், பாரசீக கவிஞர் உமர் கயாம், ஃபிர்தௌசி ஆகியோர் பிறந்த ஊர் அது. இவர் நிசாப்பூர் என்கிற கல்லூரியில் கல்வி பயின்று விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, உள்ளத்தை பாதுகாப்பதற்கு 4 வழிகள் உள்ளன என்று சொல்லுகின்றார். 1 ஆசையை குறை, 2 நிதானத்துடன் இரு, 3 மக்களுக்கு அறிவுரை கூறு, 4 பணிவன்போடு வாழ்ந்துவிடு. ஆசைகளை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், மரணத்தை அருகே வைத்து பார் என்கிறார். உலக வாழ்வு என்பது 3 மணி நேரம். இதில் 1 மணி நேரம் கடந்து போய்விட்டது. தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பது 2வது 1 மணி நேரம். 3வது 1 மணி நேரம் தான் உங்களுக்கு உரிமையாக எதிர்காலத்தில் இருப்பது. அப்போ இந்த காலம் பொன் போன்றது என்ற இந்த பழமொழியை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய வகையில் இவருடைய செய்தியானது இருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்னொன்றையும் சொல்லுகின்றார், நாவை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். அது மற்ற உறுப்புகள் அனைத்தையும் விட பிடிவாதம் கொண்டது, துரோகம் செய்யக்கூடியது என்கிறார். நம்ம ஊரில் திருவள்ளுவர் சொன்னது போல, யாகா வராயினும் நாகாக்க என்று சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மாதிரியே கசாலியம் தன் மக்களை எச்சரித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பெண் சூஃபிகள் என்று பார்க்கும்போது உம்மு ஹராம், ஜஹானாரா, இவங்க ஷாஜகானுடைய மகள், அப்புறம் ஃபக்ருதீன் நிஷா, ராபியா பசரியா என்று பல பெண் சூஃபிகளும் இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு சூஃபியாக ராபியா பசரியா அவர்களை பார்க்கும்போது, அவர்கள் ஈராக்கில் உள்ள பஸ்ரா என்ற ஊரை சேர்ந்த காரணத்தினால பசரியா என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய காலம் கிபி 717 முதல் கிபி 801 என்று சொல்லப்படுகிறது. இவர் அதி என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர் ஆகையால் அதவியா, அதாவது ராபியத் அதவியா என்று கூட சொல்லுவார்கள். இறைவனை காதலனாக வரிந்து கட்டிக்கொண்டு பாடல்களை பாடியிருக்கிறார். இப்போ நம்ம இங்கே ஆண்டாள் பாடியிருக்கிறார்கள் இல்லையா? இறைவனை, கண்ணனை தன்னுடைய தலைவனாக கணவனாக அடைய வேண்டும் என்கிற ஒரு அந்த காதல் நிலை. அதே போன்ற ஒரு நிலையில் இங்கு ராபியா பஸ்ரியா அவர்களும் கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இவர் குடும்ப வறுமையின் காரணமாக அடிமையாக விற்கப்பட்டு பின்னர் அவருடைய எஜமானரால் விடுதலை செய்யப்பட்டார். இவருடைய தெய்வீக காதலானது பாக்தாத்தில் சூஃபிசம் செழிக்க வகை செய்தது என்றும், அதன் பிறகு பெர்ஷியா, பாகிஸ்தான், இந்தியா, வடாப்பிரிக்கா, ஸ்பெயின் வரை இவருடைய சூஃபிச கொள்கைகள் பரவி இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ராபியத் பசரியாவுடைய ஒரு கவிதையையும் சூஃபி ஞானியான ஹசன் பசரி இவர்களுக்கு இடையில் இந்த உரையாடலை இங்கு நான் சொல்லவிருக்கின்றேன். ராபித் பசரியா அவர்கள் ஒரு கவிதையில சொல்லுகிறார், ஓ என் நாயனே, இவ்வுலகில் எனக்கு என்னவெல்லாம் தர இருக்கிறாயோ அவைகளை உன் எதிரிகளுக்கு கொடு. அந்த உலகில் எனக்கு என்னவெல்லாம் தர இருக்கிறாயோ அவைகளை உனது நண்பர்களுக்கு கொடு. அப்படியானால் ராபித் பசரியாவுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்தோமானால், ராபித் பசரியா அவர்களுக்கு தேவைப்படுவது என்னவென்றால் இறைவன் மட்டுமே என்கிற ஒரு செய்தியை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சூஃபி ஹசன் பசரி என்பவரை பற்றி ஒரு செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், ராபியா அவர்களோடு நடந்த உரையாடலை பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்னவெனில், ராபியா கேட்குறாங்க, அல்லாஹ் அறிவை எவ்வாறு படைத்துள்ளான்? உடனே ஹசன் சொல்லுகிறார், அறிவை 10 பங்குகளாக்கி 9 ஆண்களுக்கும் 1 பங்கை பெண்களுக்கும் கொடுத்துள்ளான் என்கிறார். உடனே ராபியா கேட்குறாங்க, இச்சையை எவ்வாறு படைத்துள்ளான் என்று கேட்கிறார்கள். அதற்கு 10 பங்குகளாக்கி 9 பங்குகளை பெண்களிடமும் 1 பங்கை ஆண்களிடமும் கொடுத்துள்ளான் என்று பதில் சொல்லுகின்றார். உடனே ராபியா கேட்கிறார், அப்படியா? 1 பங்கு அறிவை வைத்துக்கொண்டு 9 பங்கு இச்சையை நான் அடக்கி ஆளும்போது 9 பங்கு அறிவை வைத்துக்கொண்டு 1 பங்கு இச்சையை உங்களால் ஏன் அடக்க முடியாதா என்று கேட்கிறார். ஏனென்றால் இந்த ஹசன் பசரி என்பவர் ராபிய பசரியாவை விரும்பி வந்த ஒரு சூஃபி ஞானி, திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு விருப்பத்தோடு வந்தார். அவர்களுக்கு இந்த பதிலை ராபியத் பசரியா அவர்கள் தந்திருக்கின்றார். இவ்வாறாக பல்வேறு சூஃபி ஞானிகளும் அவர்களுடைய வழி முறைகளையும் அவர்கள் பின்பற்றிய ஞான பாதைகளையும் நாம் இங்கு பார்த்தோம். இந்த சூஃபி ஞானம் இங்கு பரவியதின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது, சூஃபி தத்துவத்தின் காரணமாக பலவித மாற்றங்கள் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. இந்து முஸ்லிம் மதங்களுக்கு இடையிலான கொள்கைகள் மக்களிடையே பரவலாக எடுத்து செல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சமயங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. அப்புறமா வர்ணாசிரமத்திற்கு எதிராகவும் கொள்கைகள் அமைந்திருந்த காரணத்தினால ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டு குருநானக், கபீர்தாஸ், சீரடி சாய்பாபா போன்றோருடைய கருத்துக்களால் மக்கள் கவரப்பட்டு புதிய சமய கொள்கைகள் உருவாகி இருப்பதையும் நாம் பார்க்கலாம். கலைகள், இலக்கியங்கள் இவை அனைத்திலும் ஒரு ஆன்மீக தேடல் உருவாகி இருப்பதையும் ஊடுருவி இருப்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் சூஃபி தத்துவத்தின் விளைவாக உருவானவைதான் 1001 இரவுகள் என்ற அரபிய இரவுகள் என்ற கதையும், முல்லா நசுருதீன் கதைகளும், இன்னும் சொல்ல போனால் லைலா மஜ்னு என்ற கதையும் இந்த அடிப்படையில் தான் உருவானதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் என்ன நிலைமை என்று பார்த்தோமானால், இந்த தர்கா வழிபாட்டு முறைகள், இந்த சடங்குகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது பார்க்கலாம். குறிப்பாக ஃபக்கீர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இரவலர்கள், அவர்களுடைய ஒரு வருகை என்பதை சூஃபி ஞானிகள் தமிழகத்திற்கு வந்ததின் காரணமாக உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஃபக்கீர்கள் என்கிற அந்த இசைப்பாணர்கள் தர்காக்களில் சடங்குகள் செய்வதையும், ராத்திப் என்று சொல்லக்கூடிய நிகழ்த்து கலைகள் செய்வதும், அதே போல தர்காவில் அடக்கமாகி இருக்கக்கூடிய இறைநேசர்களை ஒரு வழிபாட்டிற்குரியவர்களாக கருதுவதும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையாகவோ ஒரு கருத்தாகவோ நாம் பார்க்க முடியாது. அதனால இது ஓரிரை என்கிற ஒரு கொள்கைக்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால இதனை எதிர்க்கிறார்கள் என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகையால் இந்த சூஃபி தத்துவம் என்பது இஸ்லாமியத்தினுடைய ஒரு ஆன்மீக பாதை. அது மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்று
வளர்ச்சி அடைந்து பல புதிய மாற்றங்களையும் இலக்கியங்களிலும் பல்வேறு வகையான ஒரு நாகரிக சமூக பரிமாற்றங்களிலும் புது வகையான சிந்தனைகளை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்கிற ஒரு உண்மையையும் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதன் காரணமாகவே பல்வேறு ஞான இலக்கியங்கள் அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய வகையிலான கருத்துகள், கதைகள் இவை எல்லாமே சூஃபித்துவத்தின் காரணமாக உருவானவை என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.